Hi friends, welcome back to Ready for Exam YouTube channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்பர் சிஸ்டம்ல யூனிட் டிஜிட் அண்ட் ஃபேக்டரைசேஷன்ற டாபிக் தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி நம்பர் சிஸ்டம்ல 3 வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்லையும் செக் பண்ணி பாருங்க இருக்கும். நீங்க எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து 2 to 3 क्वेश्चंस கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதனுடைய யூனிட் டிஜிட் என்ன, அதனுடைய ஃபேக்டரைசேஷன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோவாகவும் ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் வச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் யூனிட் டிஜிட்? யூனிட் டிஜிட்னா இப்ப கொடுத்துருக்கிற நம்பர்ல லாஸ்ட் டிஜிட் அதுதான் யூனிட் டிஜிட் அப்படிம்பாங்க. அதாவது ஒன்ஸ் பிளேஸ். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க, 432. 432ல லாஸ்ட் நம்பர் என்ன? 2. அப்போ அந்த 2 தான் வந்து யூனிட் டிஜிட். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 5987. இதுல லாஸ்ட் டிஜிட் என்ன? 7. அப்போ 7 இஸ் த யூனிட் டிஜிட். ஓகே, இந்த யூனிட் டிஜிட் வந்து எந்தெந்த எக்ஸாம்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்பாங்கன்னா, எஸ்எஸ்சி, பேங்க் அண்ட் ஆர்ஆர்பி எக்ஸாம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. எப்படிலாம் கேட்பாங்கன்னா, 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிட்டு அதனுடைய யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்கலாம். இல்லைன்னா பவரை வந்து இப்ப 2 power 6 அதனோட யூனிட் டிஜிட் என்ன, 5 power 8 அதனோட யூனிட் டிஜிட் என்ன, அது மாதிரியும் கேட்கலாம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்ணி அதனுடைய யூனிட் டிஜிட் என்ன அப்படிங்கிறது கேட்காங்க. ஓகே, இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் ப்ராடக்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி அதனோட யூனிட் டிஜிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ யூனிட் டிஜிட்னா ஒன்றும் இல்லை, லாஸ்ட் டிஜிட் மட்டும்தான். அப்போ இவ்வளோ பெரிய நம்பர் ஃபுல்லா நம்ம மல்டிப்ளை பண்ணணுமான்றது அவசியமே கிடையாது. லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. இதுல 7, இதுல 2. அப்ப 3 into 7 into 2 42. அப்போ 42ல லாஸ்ட் டிஜிட் என்ன? 2. அப்போ the unit digit is 2. அவ்வளவுதான். இப்ப சம் கேட்டாங்கன்னாலும் அதே மாதிரிதான், லாஸ்ட் டிஜிட்டை மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். 7 5 1 ஆட் பண்ணா 13. 13 உடைய லாஸ்ட் டிஜிட் என்ன? 3. அப்ப 3 இஸ் த யூனிட் டிஜிட். இப்போ சப்ட்ராக்ஷன் பாருங்க, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இப்போ 2 நம்பரை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணும் போது அந்த நம்பர் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அந்த யூனிட் டிஜிட் அப்படியே போட்டுடலாம். அதுவே 2 நம்பர் இப்ப பாருங்க, இதுல 2 இதுல 9, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 2 - 9 -7 கிடைக்கும். இப்படி நம்பர் வந்து மைனஸ்ல கிடைச்சிச்சுன்னா அதை 10ஆல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு பாசிட்டிவா மாறிடும். அந்த பாசிட்டிவ் தான் வந்து நமக்கு யூனிட் டிஜிட். இன்னொரு டைம் பாருங்க புரியலனா. ஓகே, யூனிட் டிஜிட் ஆஃப் பவர். இப்ப பவர்ல கேட்டாங்கன்னா இது பாருங்க, 0ல இருந்து 9 வரைக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு, அதை நீங்க தெளிவா பாருங்க. இப்போ இதுல என்னென்ன பவர் பார்க்க போறோம்னா, 0வோட பவர், 1 பவர், 5 பவர் அண்ட் 6 பவர். இப்படி கேட்டாங்கன்னா என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, 10 power 2. இது 0வோடைய பவரா? எண்டிங், அதாவது யூனிட் டிஜிட் வந்து 0, அதனுடைய பவர்ல எது நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் எண்டிங் வித் 0. அதே மாதிரி 1, இப்போ 1 பவர் எதுவா இருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் என்னது? கண்டிப்பா 1ஆ தான் இருக்கும். அதே மாதிரி 5 பவர்ல எவ்வளவு பெரிய நம்பர் கொடுத்து 5, இப்ப 105 ஸ்கொயர், இதனுடைய ஆன்சரும் வந்து யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 5ஆ தான் இருக்கும். அதே மாதிரி 6 பவர்ல எந்த நம்பர் கொடுத்திருந்தாலும் அதனுடைய யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 6ஆ தான் இருக்கும். ஓகே, இப்போ 4 and 9 கேட்டாங்கன்னா என்னன்னு பார்க்கலாம். இப்ப 4 கொடுத்துட்டு பாருங்க, எக்ஸாம்பிள்ல பாருங்க, 14 power 4. 4 பவர் பாருங்க, இதுல 4ங்கிறது என்னது? ஈவன் நம்பர். இப்படி 4 பவர்ல ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அதனுடைய யூனிட் டிஜிட் என்னவா தான் இருக்கும்? 6ஆ தான் இருக்கும். இப்ப அதே மாதிரி 24 power 4, 34 power 4 அதனுடைய யூனிட் டிஜிட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 6ஆ தான் இருக்கும். அதுவே ஈவனுக்கு பதில் ஆட், அதாவது 14 power 3, 14 power 5, 14 power 7 இந்த மாதிரி ஆட் நம்பர்ல இருந்துச்சுன்னா அதனுடைய யூனிட் டிஜிட் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும்? 4ஆ தான் இருக்கும். எந்த நம்பரா இருந்தாலும் சரி, ஆடா இருந்தா அதனுடைய பவர் வந்து 4 தான். இப்போ 9 பவர்ல ஈவன் நம்பர் வந்துச்சுன்னா அதனுடைய யூனிட் டிஜிட் 1. அதே மாதிரி 9 பவர் ஆட் நம்பரா வந்துச்சுன்னா அதனுடைய பவர் என்னது? சாரி, அதனுடைய யூனிட் டிஜிட் என்னது? 9 தான்.
எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் இதுதான் ரூல். ஓகே, இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் ஏ பவர் 2 இது கொஞ்சம் நீங்க மெமரைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப பாருங்க 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. இது வந்து ஒரு 4 சைக்கிள்ஸ் மாதிரி. இப்ப பாருங்க, இப்ப 2 பவர்ல ஃபர்ஸ்ட் 4 பவருக்கு 2, 4, 8, 6 வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 4க்கும் பாருங்களேன், ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். 2, 4, 8, 6. மறுபடியும் அடுத்த 9ல இருந்து 12 வரைக்கும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2, 4, 8, 6. இந்த மாதிரி 4 சைக்கிள்ஸை ஃபாலோ பண்ணிட்டே போவோம். அதுதான் வந்து 2 பவருடைய ரூல். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 2 பவர் 1 2வா, 2 பாத்தீங்கன்னா 4. அதே பவர் 3 வந்து 8, பவர் 4 வந்து 6ல முடியுதா. நெக்ஸ்ட் பாருங்க, மறுபடியும் 2 பவர் 5 வந்து எங்க முடியுது, 2ல தான் முடியுது. அதே மாதிரி 2 பவர் 6 எங்க முடியுது, மறுபடியும் 4, 8, 6. அது மாதிரி நமக்கு 4 சைக்கிள் ரிப்பீட் ஆயிட்டே தான் போகும். அதே மாதிரி பவர் ஆஃப் 3 எப்படின்னு பாருங்க, 3, 9, 7, 1. மறுபடியும் 3, 9, 7, 1. 3 பவர்ல கேட்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 4 நம்பர் வந்து 3, 9, 7, 1 தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த 4 நம்பர் வந்து 3, 9, 7, 1 தான் இருக்கும். ஓகே, இப்போ பவர் ஆஃப் 8 பாருங்க, அதே மாதிரிதான் 8, 4, 2, 6, 8, 4, 2, 6. இதே மாதிரி நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே போகும். பாருங்க, பவர் 1ல இருந்து பவர் 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா 8, 4, 2, 6. மறுபடியும் பாருங்க 5ல பாருங்க 8, 4, 2, 6. இதே மாதிரி 4 சைக்கிள்ஸா ஃபாலோ பண்ணிட்டே போகும். பவர் ஆஃப் 7 அதே மாதிரிதான், 7, 9, 3, 1. 7, 9, 3, 1. பாருங்க 1 7 சாரி, இந்த இடத்துல 7 வரும், டைப்பிங் மிஸ்டேக். 7, 7, 9, 3, 1. மறுபடியும் பாருங்க 7, 9, 3, 1. ஓகேவா? ஓகே, இப்போ யூனிட் டிஜிட் ஆஃப் ஹையர் பவர்ஸ், பெரிய பெரிய பவர் கேட்டாங்கன்னா 2, 3, 8, 7க்கு மட்டும்தான் இது ஃபாலோ ஆகும். என்னன்னா இப்போ 2 பவர் 8, 2 பவர் 9னா வந்து 4 டிஜிட் ஈஸியா நம்ம பிரிச்சுக்கலாம். அதுவே இங்க பாருங்க எக்ஸாம்பிள்ல 12 பவர் 5002, இத வந்து நம்ம பவர் வந்து சால்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது சால்வ் பண்ணவே முடியாது. இப்ப அதை நம்ம எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும்னா, இப்போ இதனுடைய 2, 3, 8, 7 ரூல்ஸ் நம்ம என்ன பார்த்தோம், 4 சைக்கிளா ஃபாலோ ஆகும்னு பார்த்தோம். எல்லாத்துக்குமே காமனா 4 சைக்கிள் தான் ஃபாலோ ஆகும். அப்போ அந்த பவரை நம்ம 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். இதை 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும், 2501. இந்த 2501 4ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 1250. இதுல வந்து ரிமைண்டர் 1 கிடைக்கும். அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து நம்மளுடைய சைக்கிள். இப்ப இது வந்து என்னோட பவர், 2 உடைய பவர். அதாவது 12னா வந்து யூனிட் டிஜிட் என்ன, 2 உடைய பவர்ல ரிமைண்டர் 1 கிடைச்சிருக்கா. அப்ப ஃபர்ஸ்ட் சைக்கிள ஃபாலோ பண்ணுது. ஃபர்ஸ்ட் சைக்கிள் என்ன, 2 உடைய ஃபர்ஸ்ட் சைக்கிள் வந்து யூனிட் டிஜிட் அதே 2 தான். புரியுதா? இது மாதிரி 13 பவர்ல கேட்டாலும் 3 உடைய ஃபர்ஸ்ட் சைக்கிள் தான் அதோட ஆன்சர். அதே மாதிரி 18 பவர் கேட்டாங்கன்னா 8 உடைய ஃபர்ஸ்ட் சைக்கிள் தான் வந்து அதனுடைய ஆன்சர். ஓகே, அவ்வளவுதான் யூனிட் டிஜிட், அவ்வளவுதான். இப்போ ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாம். ஓகே, வாட் இஸ் ஃபேக்டரைசேஷன்? Factorization is the process of expressing a number as a product of its factors. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இப்போ 12 நம்ம எப்படி எழுதலாம், 2 into 2 into 3 தெரியுமா? இப்படி எழுதுவோம்ல. 12 வந்து ஃபர்ஸ்ட் 2, 6, 2, 3, 2 into 2 into 3. இப்போ 2 into வந்து 2 டைம் வந்துருக்கனால 2 ஸ்கொயர் into 3. ஓகேவா? இதுதான் ஃபேக்டர். கொடுத்திருக்கிற பெரிய நம்பரை சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதுறது தான் ஃபேக்டர்ஸ். அதனுடைய மல்டிபிள்ஸ் மாதிரி. ஓகே, ஒரு சின்ன டேபிள் பாருங்க. ஃபேக்டர்ஸ், a number that divides another number without a remainder. ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை வந்து டிவைட் பண்ணணும் வித்தவுட் ரிமைண்டர். அதை இப்ப 12ல என்ன பார்த்தோம், 2 வந்து 12ல வந்து ரிமைண்டர் கொடுக்காம டிவைட் பண்ணுமா? ஆமா. அதே மாதிரி 3ன்றது நமக்கு 12 ஃபேக்டர்ஸா வந்துச்சா, அப்போ அதுவும் ரிமைண்டர் கொடுக்காம டிவைட் பண்ணும்.
இப்போ பிரைம் ஃபேக்டர்ஸ் என்ன? பிரைம் நம்பர்ஸ் என்ன? 2, 3, 5, 7, 11, 13, 17. அது மாதிரி ஃபேக்டர்ஸே வந்து பிரைம் நம்பர்ஸா இருந்துச்சுன்னா அது பிரைம் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ காம்போசிட் நம்பர்னா என்ன? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது காம்போசிட் நம்பர்ஸ். பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா பிரைம் நம்பர்ஸை வச்சு அதனுடைய ஃபேக்டர்ஸை சொல்லணும். ஓகேவா? ஓகே, பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் எப்படின்னு பார்க்கலாம். டிவைட் தி நம்பர் பை ஸ்மாலஸ்ட் பிரைம். அதாவது 12க்கு பார்த்தோம்ல 2, 3ன்னு, அந்த மாதிரி சின்ன நம்பரை வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதுதான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். டிவைட் எ நம்பர் பை த ஸ்மால் பிரைம் 2, 3, 5, 7. அது மாதிரி சின்ன சின்ன பிரைம் நம்பர்ஸை வச்சு நம்ம பிரிக்கிறது தான் வந்து பிரைம் ஃபேக்டரைசேஷன். ஓகே, எதுவரையும் நம்ம கண்டினியூ பண்ணணும்னா அந்த நம்பர் வந்து 1 வர வரையும், அதாவது இப்படி நம்ம போட்டுக்கிட்டே போகும்போது லாஸ்டா நம்ம 1ல முடியுமா அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே போகணும். எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 60. இப்போ 60 உடைய பிரைம் ஃபேக்டரைசேஷன் பார்க்கலாமா? பாருங்க, 60 இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2 டேபிளால ஃபர்ஸ்ட் சின்ன பிரைம் நம்பர் அதுதானே, 2 டேபிளால பண்ணும் போது 30. இதை நம்ம என்ன பண்ணலாம்? 2 பிரிக்கும் போது 15. இதை என்ன பண்ணலாம்? 5 டேபிள்ல போடும் போது 3. அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த இடத்துல நம்ம 3யும் போட்டுக்கலாம். இல்ல அதுலயே ஸ்டாப் பண்ணாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. 1 இப்போ 1 முடிகிற வரையும் பண்ணிட்டோமா? இப்போ ஓகே, இதை எப்படி எழுதணும்? 2 வந்து 2 டைம் வந்திருக்கு, அப்ப 2 ஸ்கொயர் இன்டு 5 இன்டு 3 இங்க எழுதிருக்கோம் பாருங்க. இதுதான் பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட். நெக்ஸ்ட், ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதுல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். இங்க பாருங்க, எக்ஸாம்பிள்ல பாருங்க, ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 72. இப்போ 72 இந்த L டிவிஷன் மெத்தட் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 2^3 இன்டு 3^2 கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இப்ப பண்ணி பாத்தீங்கன்னா 2^3 3^2 கிடைக்கும். இப்ப ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, பவர்ல நமக்கு என்ன நம்பர் இருக்கோ அதோட 1 ஆட் பண்ணிக்கணும். இப்ப 2ல எத்தனை பவர் இருக்கு? 3. அப்ப 3யோட 1 ஆட் பண்ணும்போது 4. அதே மாதிரி 3யோட பவர் என்ன? 2. அப்ப 2வோட 1 ஆட் பண்ணா 3. அப்ப 4 இன்டு 3 12. அப்ப 72 உடைய நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு? 12. புரிஞ்சா? ஓகே, சம் ஆஃப் ஆல் ஃபேக்டர்ஸ். இப்போ ஃபேக்டர்ஸ் உடைய சம் கேட்டிருக்காங்க, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா எக்ஸாம்பிள் அதே மாதிரிதான். 72 L டிவிஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா 2^3 இன்டு 3^2 கிடைக்குமா? ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா 3 வரைக்கும் இருக்கு. அப்போ இதுதான் மெத்தட். 3 வரைக்கும் நம்ம பவரை எழுதணும். 2^0ல இருந்து 2^3. அதே மாதிரி 3^0ல இருந்து 3^2. இதை நம்ம சால்வ் பண்ணும் போது 2^0 anything power 0 is equal to 1. okay, 2^1 2, 2^2 4, 2^3 8, 3^0 1, 3^1 3, 3^2 9. okay, இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 15, இதை ஆட் பண்ணோம்னா 13. அப்போ 15 into 13 195. அப்போ இருக்கக்கூடிய 72ல இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ என்ன? 195. நெக்ஸ்ட், ஃபைண்டிங் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர்ஸ். ஓகே, இப்போ நமக்கு ஃபேக்டர்ஸ் இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப 12லயே பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன கிடைச்சிச்சு? ஃபேக்டர்ஸ் 3 கிடைச்சிச்சு, 2 கிடைச்சிச்சு. இது மாதிரி இதுல ஈவன் ஃபேக்டர்ஸ் எத்தனை, ஆட் ஃபேக்டர்ஸ் எத்தனை அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது தான் ஃபைண்டிங் ஆட் அண்ட் ஈவன் ஃபேக்டர். எக்ஸாம்பிள் பாருங்க, 122 L டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது நமக்கு 2^3 3 into 5 கிடைக்கும். இதுல டோட்டல் ஃபேக்டர்ஸ் எவ்வளவு எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? பவரோட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். பவரோட 1 ஆட் பண்ணா 4, இதுல 1 இருக்கு ஆல்ரெடி. அப்ப 2. அப்போ 4 into 2 8, 8 2s are 16. அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சு இதுல ஆட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? 2ங்கிறது ஆடு, 5ங்கிறது ஆடு. இந்த 2 வந்து ஈவன் நம்பர். அப்ப ஆட் ஃபேக்டர்ஸ் என்னென்ன? பவர்ல 1 இருக்கு. அப்ப அந்த 2 மட்டும் எடுத்துக்கணும். 1 + 1 1 + 1 2 into 2 4. நம்ம ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டோட்டல் ஃபேக்டர் 16. அப்போ 16ஓட இந்த 4 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஈவன் ஃபேக்டர் கிடைச்சிரும்.
ஆட் ஃபேக்டர்ஸ் கேட்டாங்கன்னா 4, ஈவன் ஃபேக்டர் கேட்டாங்கன்னா 12. புரிஞ்சா? ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. how many factors does 360 have? ஓகே, 360ன்ற நம்பர்ல எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்க, 360 நம்ம L டிவிஷன் மெத்தட் பண்ணும்போது 2 power 3 into 3 power 2 into 5 கிடைக்கும். ஓகே, பவர்ல என்ன இருக்கு 3, அப்போ 1 ஆட் பண்ணா 4, இதுல 1 ஆட் பண்ணா 3, இதுல ஆல்ரெடி 1 இருக்கு, அப்போ 1 ஆட் பண்ணா 2. 4 into 3 into 2 is equal to 24. அப்போ 24. ஓகே, வாட் இஸ் த சம்? இதுல வந்து சம் கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணணும், 2 power 0ல இருந்து 2 power 2 வரைக்கும் எழுதிக்கணும். இதுல 5 power 0ல இருந்து 5 power 2 வரைக்கும் எழுதிக்கணும். எழுதி அதை நம்ம ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 217. ஓகே, இப்போ ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு சொல்லி கொடுத்த மெத்தட் அப்ளை பண்ணி உங்களால சால்வ் பண்ண முடியுதாங்கிறத சால்வ் பண்ணிட்டு வந்திருக்க ஆன்சரை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வாங்க ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 9 power 6 into 12 power 4 into 7 power 7. என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்ப என்ன பண்ணணும், சம் கண்டுபிடிக்கணும், அதோட பிரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் நம்ம எழுதணும். ஓகே, பிரைம் ஃபேக்டர்ஸ், இதுல பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னென்ன, இது 9ங்கிறது பிரைமா கிடையாது, 12ங்கிறது பிரைம் கிடையாது, 7 வந்து பிரைம். அப்போ இது ரெண்டு என்னவா மாத்தணும், நம்ம பிரைமா மாத்தணும். இப்போ 9 வந்து பிரைம் நம்பரை எப்படி மாத்தலாம், 9 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 3 ஸ்கொயர் எழுதலாமா. இந்த 3ங்கிறது என்னது, பிரைம் நம்பர். அப்போ 3 ஸ்கொயர், நம்ம ஆல்ரெடி பவர்ல 6 இருக்கு. ஓகே, இந்த 12 நம்ம எப்படி எழுதலாம், 3 into 4. ஓகேவா, இதுல 3ங்கிறது பிரைம், ஆனா 4ங்கிறது பிரைம் கிடையாது. அப்போ இந்த 4க்கு பதிலு நம்ம 2 power 2 எழுதலாம். ஓகேவா, கரெக்டா, இந்த 2ங்கிறது பிரைம் நம்பர் தானே. ஓகே, இப்போ நம்ம 3க்கு பவர் என்ன எழுதணும், ஆல்ரெடி அங்க 12க்கு 4 இருக்கு, அப்ப 3க்கு 4 எழுதிட்டு இன்ட்டு 2 into 2, அப்போ 2 into 2 into அதுக்கு காமனா இருக்கக்கூடிய பவர் 4 எழுதிக்கணும். 7 பவர் வந்து ஆல்ரெடி 7ங்கிறது பிரைம் நம்பர்னால அப்படியே விட்டுறலாம். ஓகே, பவருடைய பவர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 2 into 6 12, அப்போ 3 power 12. இதுக்கு என்ன வரும், 3 power 4 into 2 power 8. ஓகே, இங்க ஒரு 3 இருக்கு, இங்க ஒரு 3 இருக்கு. ஓகே, அப்போ 3யும் 3யும் வந்து நம்ம பேஸ் காமனா இருக்கும் போது பவர் என்னத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா. அப்ப 12 plus 4 16. அப்போ 3 power 16 into 2 power 8 into 7 power 7. ஓகேவா. ஓகே, இப்போ அவங்க என்ன இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சம் ஆஃப் பிரைம் ஃபேக்டர்ஸ். இதுல ஃபேக்டர்ஸ் என்னென்ன, 3ங்கிறது ஒரு ஃபேக்டர், 2ங்கிறது ஒரு ஃபேக்டர், 7ங்கிறது ஃபேக்டர். அப்ப இதெல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும், 7 plus 3 10, 10 plus 2 12. அப்ப நமக்கான ஆன்சர் இஸ் 12. செகண்ட் கொஸ்டின், how many factors அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்ல how many factors are even கேட்டிருக்காங்க. தெளிவா கவனிச்சுக்கோங்க, ஈவன். அப்ப என்ன பண்ணணும், டோட்டல் கண்டுபிடிச்சு ஆட மைனஸ் பண்ணணும். டோட்டல் கண்டுபிடிக்கலாமா, இதுல பவர் என்ன இருக்கு 7, அப்ப 7 plus 1 8. நெக்ஸ்ட் இதுல 4 மல்டிபிள், இதுல 4 பவர்ல இருக்கு, அப்போ 5 இன்ட்டு இதுல 3 இருக்கு, அப்போ 4 இன்ட்டு இங்க 7 power 1 இருக்கு, அப்போ 2. இதை மல்டிப்ளை பண்ணா என்ன, 5x are 40, 40 into 4 160, 160 into 2 எவ்வளோ, 160 into 2 320. இது வந்து டோட்டல் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, இது வந்து டோட்டல். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஈவன் கேட்டிருக்காங்க. இப்ப இதுல ஆடு கண்டுபிடிக்கும். இது இதெல்லாம் ஆடு 3 5
7 இதெல்லாம் ஆடா? ஓகே, இது டோட்டல். இப்போ நாம ஆடு கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஆடு அப்போ 4 + 1 5 into 3 + 1 4 into 2. இதுக்கு என்ன ஆன்சர்? 5 4 20 20 into 40. அப்போ நம்ம 40 மைனஸ் பண்ணணும். அப்ப 320 கூட 40 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 320 மைனஸ் 40 மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 280. ஆப்ஷன் 280 இருக்கா? ஆப்ஷன் டி. சிம்பிளா தான் இருக்கும், கவனமா போடுங்க. ஓகே, ஃபார் எனி நேச்சுரல் நம்பர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, நேச்சுரல் நம்பர் 6 power n minus 5 power n always ends with என்ன நம்பரா எண்ட் ஆகும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு n-க்கு பதில் 1 போட்டுக்கலாமா? இப்போ n-க்கு பதில் 1 போட்டா 6 power 1 is equal to 6 minus 5 power 1 is equal to 5. இதனுடைய ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 1. அப்போ always end with 1. இந்த n-க்கு பதில் நீங்க 2 போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரும், 3 போட்டாலும் அதனுடைய எண்டிங் ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? 1-ஆ தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இப்ப 2 போட்டு பாத்தீங்கன்னா 3 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 36 வரும். 5 ஸ்கொயர் வந்து 25 வரும். இதனுடைய மைனஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 11 கிடைக்கும். இதனுடைய எண்டிங் நம்பர் என்னதான் இருக்கு? 1-ஆ தான் இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन, find the digit in the unit place of யூனிட் பிளேஸ் கண்டுபிடி, அதாவது லாஸ்ட் யூனிட் பிளேஸ் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. என்னென்ன? 124 power n plus 124 power n plus 1. ஓகே, அதே மாதிரி 1 இருக்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? சரி, n இருக்கிற இடத்துல 1 போட்டுக்கலாமா? அப்ப 1 போட்டோம்னா 124 power 1, அப்போ அதே தான். பிளஸ் இங்க 1 போடும்போது 2 ஆயிருமா? அப்ப 124 இங்க என்ன ஆயிரும்? ஸ்கொயர் ஆயிரும். ஓகே, இப்போ 4 உடைய பவர் வந்து 2. 4 உடைய பவர் ஈவனா இருந்துச்சுன்னா என்னது? அதனுடைய யூனிட் டிஜிட் வந்து என்னவா தான் இருக்கும்? 6-ஆ தான் இருக்கும். பிளஸ் இதனுடைய யூனிட் டிஜிட் என்னது? 4. ஓகே, 4 + 6 எவ்வளோ? 10. அப்ப இதனுடைய யூனிட் டிஜிட் என்ன? 0. ஆப்ஷன் டி. புரிஞ்சா? நெக்ஸ்ட், வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் த ஃபாலோயிங் ப்ராடக்ட்? இவ்வளோ பெரிய நம்பரை ப்ராடக்ட் பண்ணும் போது நமக்கு யூனிட் டிஜிட் என்ன? இதை நம்ம சிம்பிளா எப்படி சால்வ் பண்ணலாம்? ஒவ்வொரு நம்பருடைய யூனிட் டிஜிட் என்ன? 1 into 2 into 3 into 4 into 5 into இது மாதிரி 9 வரைக்கும் நம்ம போட போறோம். இதுல தெளிவா பாருங்க, இதுல 5-ஐயும் 2-ஐயும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்னதான் கிடைச்சோம்? 5 2s are 10. அப்போ இந்த 10ல நமக்கு யூனிட் டிஜிட் என்னது? 0. அப்போ 0வோட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னதான் ஆன்சர் கிடைக்கும்? 0-வா தான் கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி, which is equal to 0. நெக்ஸ்ட் 6th question, find the number of factors of 4200. நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? 4200 ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 4200 நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 2 tables 2 1 0 0. இதை வந்து நம்ம 3 டேபிள்ல போட்டுக்கலாம். 700. இது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 7th டேபிள்ல கூட போட்டுக்கலாம். 100. இத 5ல போட்டுக்கலாம். ப்ரைம் நம்பர்ஸ் தான் எடுத்துக்கலாம். அப்பதான் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன வரும்னா 20. இந்த 20 மறுபடியும் 5 டேபிள்ல போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 4. இது வந்து 2. ஓகே, இதுல 2 எத்தனை டைம் இருக்கு? 1 2 3. அப்போ 2 cube into 3 power 1 into 5 square into 7. இது என்ன கேட்டிருக்காங்க? ஃபேக்டர்ஸ் கேட்டிருக்காங்களா? எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கு? டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? பவரோட 1 ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். பவரோட 1 ஆட் பண்ண என்ன? 3யோட 1 ஆட் பண்ணா 4 into 2 into 3 into 1. சாரி 1 2. ஓகே,
4 2s are 8, 8 3s are 24, 24 into 2 48. அப்போ ஆப்ஷன் ஏ. புரிஞ்சா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. How many factors does the number 12,288 have? அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீங்களே சால்வ் பண்ணுங்க. போன கொஸ்டின் நான் என்ன சால்வ் பண்ணணும் அதே மெத்தட் தான். எல் மெத்தட் எடுத்து எல் டிவிஷன் மெத்தட் எடுத்து அதுல வரக்கூடிய பவர் எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த பவர் என்னவோ அதை ஆட் பண்ணி ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் 8th question. If the positive number n when divided by 5 it leaves the remainder 3. என்ன சொல்லிருக்காங்க? பாசிட்டிவ் நம்பர் n, இந்த நம்பர் n வந்து divided by 5 இதை வந்து டிவைட் பண்ணும் போது இங்க என்ன வரும்? கோஎஃபிஷியன்ட் வரும். கோஎஃபிஷியன்ட் into divided plus remainder. Then the unit place of n is. அப்போ யூனிட் பிளேஸ் ஆஃப் n என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு நம்பரை டிவைட் பண்ணும் போது இதை இப்படி போடாம நம்ம லாஜிக்கலா எப்படி திங்க் பண்ணோம்னா எப்படி கிடைக்கும்னா, ஒரு நம்பரை டிவைட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் 3 கிடைக்குது அப்படின்னா, இப்போ 5 டிவைடட் பை 5 வச்சுக்கலாம். இப்போ 5 கேன்சல் ஆயிரும். நமக்கு ரிமைண்டர் 3னா இந்த நம்பர் கூட நம்ம கண்டிப்பா என்ன ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம்? 3 ஆட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே, அப்போ 1 3 ஆட் ஆயிருக்கலாம். அப்போ இன்னொன்னு என்ன? இப்ப நம்பர் 8 பார்த்துக்கோங்களேன். 8. அப்போ 8 வந்து நம்ம கேன்சல் பண்ணும்போது 1 5s are 5, ரிமைனிங் என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போ ஒரு நம்பர் வந்து 8 இருந்துச்சுன்னா, யூனிட் டிஜிட் 8 இருந்துச்சுன்னா அது ரிமைண்டர் 3 கொடுக்கும் 5 டிவைட் பண்ணும் போது. அதே மாதிரி 13 அப்படிங்கிற நம்பர் யூனிட் டிஜிட் என்ன? 3. அதை நம்ம 5 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 2 5s are 10, ரிமைண்டர் 3. அப்போ யூனிட் டிஜிட் என்ன? 3. அப்போ யூனிட் டிஜிட் வந்து 3 or 8 எதுவா இருந்தாலும் அது 5 டிவைட் பண்ணும் போது நமக்கு ரிமைண்டர் 3 தான் கொடுக்க போகுது. கொஸ்டின் நம்பர் 9. The unit digit in. இந்த நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணும் போது நம்மளோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் எடுத்துக்கலாம். 4 into 8 into 4 into 6. Okay. 4 8s are 32. 4 6 are 24. இதனோட யூனிட் டிஜிட் என்ன? 2 and 4. அப்ப 8. இதனோட யூனிட் டிஜிட் அப்ப ஆப்ஷன் பி 8. புரிஞ்சா? நெக்ஸ்ட். How many multiples of 2 power 8, 3 power 2, 5 power 3, 7 power 5 are even numbers? அதாவது ஈவனா இருக்கக்கூடியது என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. ஆல்ரெடி இப்ப இந்த 10 கொஸ்டின்ல ஆல்ரெடி ஒரு சம்ல வந்து நம்ம ஈவன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதையும் இங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு டெலிகிராம் சேனலோட லிங்க் தரேன். அந்த சேனல் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா இந்த பிடிஎஃப் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.